உங்களுக்கு ஓட்டு போட்டேன்ப்பா, சரியில்லப்பா, அந்த பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனையில நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா, புயல் வந்துச்சுப்பா, எங்களுக்கு வந்து சரியா கவனிக்கலப்பா. அந்த குறிப்பிட்ட எதிர்க்கட்சியோட பினாமி எதிர்க்கட்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, அவருக்கு பிடிச்சவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ எல்லா ஓட்டையும் அப்படி வாரி எடுக்கிற ஒரு கட்சி தான் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு வெளியே வந்து பேட்டி கொடுப்பார். நம்பிக்கை துரோகிங்க, ஒரு 5 பேர் ஓடி போயிட்டாங்கன்னு அனுப்பிச்சு விட்டதே இவராக தான் இருப்பார். அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான விஷயம் புரிஞ்சுக்க இவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. மிஸ் ஆனால் முடிச்சிருவாங்க ஆளை. ஒரு சாதாரண உபரி கட்சி இருக்குல்ல, சின்ன சின்ன கட்சி இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் ஜெயிக்காத கட்சிக்கே மாதம் மாதம் எத்தனை கோடி டொனேஷன் வரும் தெரியுங்களா. ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு பாருங்கள், மீடியாவில் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுவாங்க. எல்லா நாடகம், நாடக சண்டை. அந்த பினாமி எதிர்க்கட்சி தலைவர் டெய்லி சொல்லிட்டே இருப்பார், இவன் வந்தான், இவன் போட்டு கொடுத்தான், இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாருங்க. இப்போ கட்டங்கட்டி உசு, கட்டங்கட்டி இஸ்ஸு. வாழ்க வையகம். நண்பர்களே, எலெக்ஷனில் ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. பினாமி எதிர்க்கட்சின்னு ஒரு தத்துவம் இருக்கு, கான்செப்ட். அது உங்களுக்கு தெரியுமா? பினாமி எதிர்க்கட்சிங்கிற கான்செப்ட் தெரியாமல் ஓட்டு போட்டிங்கன்னா அது தப்பாக இருக்கும். அதனால் பினாமி எதிர்க்கட்சின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பல 100 வருஷமாக இந்த உலகத்தில் இருக்கு. எல்லா நாடுகளிலும் இருக்கு. இது ஒரு அரசியல் சுட்சமம். பினாமி எதிர்க்கட்சி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு நாட்டில் 2 கட்சி இருக்கும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி. எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சி என்ன பண்ணுன்னா எதிர்க்கட்சியை மறுபடியும் ஜெயிக்காமல் இருக்கிறக்காக ஆளுங்கட்சி சொந்தமாக ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்கும். இதற்கு பெயர் தான் பினாமி எதிர்க்கட்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சா தான் இந்த கான்செப்ட் புரியும். இப்போ ஒரு ஊரில் ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்க்கட்சி இருக்குது. இது இல்லாமல் உதரி கட்சிகள் ஒரு 10-15 கட்சி இருக்கும். சென்ட்ரலு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, அந்த மாதிரி நிறையா இருக்கும், நிறைய கட்சிகள் இருக்கும். இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, வரப்போகிற எலெக்ஷனில் நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு வியூகம் அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தமாக ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குறாங்க. யாரை வச்சு உருவாக்குவாங்க? ஒரு சாமியாராக இருக்கலாம், இல்லை ஒரு டைரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு நடிகராக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், இல்லை சோசியல் சர்வீஸ் பண்ணுற, சமூக சேவை பண்ணுற ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கலாம். ஆக மொத்தங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கலாம். ஆக மொத்தம் பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த நபர், புரிஞ்சுக்குங்க. ஃபேமஸாக இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. செலக்ட் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு எதிர்க்கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு ஆளுங்கட்சி பினாமி எதிர்க்கட்சியை உருவாக்குறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. அப்படி உருவாக்கி என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. வெளியிருந்து பார்க்குறக்கு யாரோ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஆனால் உண்மையிலேயே ஆளுங்கட்சியோட பினாமி தான் அந்த எதிர்க்கட்சி. பினாமின்னா என்னென்னா, அந்த எதிர்க்கட்சியோட மொத்தம் குடுமி இவன் கையில் தான் இருக்கும். அந்த கட்சியோட முதலாளியே இவங்க தாங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சொந்தமாக ஆரம்பித்தா அதுக்கு பேர் பினாமி கட்சி. சரி, அப்படி ஆரம்பிக்கிறனால என்ன பலன்னு பார்க்கலாங்க, யாருக்கு நன்மைன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ஆளுங்கட்சி பினாமியாக ஒருத்தரை ரெடி பண்ணி ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா. இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஊரில் யார் ஆட்சி பண்ணாலும் நல்லது கெட்டது நடக்கும். அப்போ அதிருப்தி வருமா இல்லையா, இவங்களுக்கு ஓட்டு போட்டேன்ப்பா, சரியில்லப்பா, அந்த பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனையில் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா, புயல் வந்துச்சுப்பா, எங்களுக்கு வந்து சரியாக கவனிக்கலப்பா, இந்த குழப்பம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. இந்த பிரச்சனை அப்பெல்லாம் அதிருப்தி வரும் இல்லையா. அப்போது ஆளுங்கட்சியோடைய அதிருப்தி ஓட்டு எல்லாம் இந்த பினாமிக்கு போகும், பினாமி எதிர்க்கட்சிக்கு போகும். ஆளுங்கட்சியை பிடிக்காதவங்கெல்லாம் பினாமிக்கு போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஆளுங்கட்சியோட அதிருப்தி ஓட்டெல்லாம் ஒருவேளை பினாமி கட்சி இல்லைன்னா எங்கே போகும்னா எதிர்க்கட்சிக்கு போயிடும், இல்லை மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போயிடும். போக விடாமல் ஆளுங்கட்சியின் அதிருப்தி ஓட்டுக்களை எதிர்க்கட்சிக்கு போக விடாமல் தனது சொந்த பினாமி கட்சிக்கு போகிறதுக்காக பண்ணுற ஏற்பாடு தான் இந்த பினாமி எதிர்க்கட்சி. ஒன்று, ஆளுங்கட்சியோடைய அதிருப்தி ஓட்டெல்லாம் இந்த பினாமி கட்சிக்கு வந்துடும்.
2 எதிர்க்கட்சிக்கும் அதிருப்தி இருக்குமா இல்லையா? அந்த எதிர்க்கட்சிக்கு அதிருப்தி இருக்கும். அவன் ஏற்கனவே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ எதிர்க்கட்சி சரியில்லப்பான்னு அந்த எதிர்க்கட்சியோட அதிருப்தி ஓட்டும் இந்த பினாமி எதிர்க்கட்சிக்கு வந்துரும். அப்புறம் ஒரு 10, 15 உதிரி கட்சிகள் இருக்கும். சின்ன சின்னதா. அவங்கள பிடிக்காத அதாவதுங்க ஒரு எலக்ஷன் வரும்பொழுது ஒரு 10, 30 கட்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த 30 கட்சியிலயும் பிடிக்காதவங்க இருப்பாங்க. முதல்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப பிடிக்கலன்னு இருப்பாங்க. அந்த மொத்த ஓட்டும் யாரு வாங்குவான்னா, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சி வாங்கிரும். அப்புறம் அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு சாமியாரா இருக்கலாம். இல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம். நடிகரா இருக்கலாம். எ அந்த 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 ஒரு நபர் செலிபிரிட்டி அப்படின்னு இருப்பார் இல்லையா? அப்ப அந்த நபருக்குன்னு ஒரு பிடிச்சவங்க குரூப் குரூப் இருக்கு இல்லையா? அவங்கலாம் ஓட்டு போடுவாங்க. அடுத்தது இருக்கிற எந்த கட்சியும் சரியில்லப்பா. ஒரு புதுசா யாராவது வந்தா போடலான்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? அவங்களும் கொண்டு வந்து இங்க போட்டுருவாங்க. ஒரு மாற்றம் வேணும்ப்பா. இவங்க போட்டுருவாங்க. அப்ப பாருங்க, ஒரு பினாமி எதிர்க்கட்சியோட பவர் என்னன்னா, ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, பினாமி எதிர்க்கட்சிய உருவாக்கி, ஆளுங்கட்சியோட அதிருப்தி ஓட்டையும் தன் பக்கம் வாங்கிக்கிறாங்க. மக்கள் முட்டாள்தனமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இவன் மேல இருக்கிற கோவத்துல அவனுக்கு போடுவாங்க. 2 முதலாளி ஒண்ணு தான் அப்படின்னு புரியும் பொழுது, முட்டாளா இல்லையா? புரியலன்னா முட்டாள். புரிஞ்சா புத்திசாலி. அப்போ தன் மேல் உள்ள கோபத்துல இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டா, அதுவும் தனக்கு தான் வரும் அப்படின்னு ஒருத்தர் பிளான் பண்ணா, எவ்வளோ மாஸ்டர் பிளான். அப்போ ஆளுங்கட்சி மேல திருப்தி இல்லாதவங்கலாம், புதுசா உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி வரும்? அப்படின்னு கேட்கலாம். சொல்றேன் கடைசியா சொல்றேங்க. எதிர்க்கட்சிக்கு போகாம இருந்தாவே போதுங்க. இவங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்குங்க. இப்படி ஆளுங்கட்சி அதிருப்தி ஓட்டும் வந்துரும். எதிர்க்கட்சி அதிருப்தி ஓட்டும் வந்துரும். இதர கட்சிகளுடைய அதிருப்தி ஓட்டும் வந்துரும். புதிதாக மாற்றம் வேண்டும் என்று சொல்லும் நபர்களுடைய ஓட்டும் வந்துரும். அந்த குறிப்பிட்ட எதிர்க்கட்சியோட பினாமி எதிர்க்கட்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குமா? அவருக்கு பிடிச்சவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ எல்லா ஓட்டையும் அப்படி வாரி எடுக்கிற ஒரு கட்சி தான் பினாமி எதிர்க்கட்சி. சரிங்க. இப்ப எலக்ஷன் நடக்குதுங்க. இந்த ஓட்டெல்லாம் அங்க போயிருச்சு. அங்க போனா ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம்னு கேட்பீங்க இல்லையா? இங்க தான் ட்விஸ்ட். முதல் விஷயம், தனக்கு தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது. புரிஞ்சுங்களா? இப்படி ஓட்ட கலெக்ஷன் பண்ணிருவாங்கங்க. ஓட்டு பேங்க். இப்படி எல்லா ஓட்டையும் வாங்குறது 1. 2 தன்ன பிடிக்காத நபருடைய ஓட்டு எதிர்க்கட்சி எங்கேயும் போயிறக்கூடாது. அது முக்கியமா இல்லையா? அது இங்க வந்துருச்சா இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஓட்டு போகலையா இல்லையா? நல்லா கவனிங்க. 1 தனக்கு பிடிக்காத ஓட்டும் அங்க போகுது. தனக்கு பிடிக்காத ஓட்டு மத்த கட்சிக்கு போகாம இருக்குது. இவருக்கு பிடிச்ச ஓட்டு வருது. அப்ப எவ்வளோ பெரிய யோசிச்சு பாருங்க. அருமையான திட்டங்க. யாருக்கு? அவங்களுக்கு நமக்கு இல்ல. பொதுமக்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அருமையான திட்டம். சரி. அப்போ அவரு அ நெறைய ஓட்டு வாங்குறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓட்டு அவங்களுக்கு போகலங்கிறதே லாபம் தாங்க. இதெல்லாம் அங்க போச்சுன்னு வச்சுக்கங்களேன், எதிர்க்கட்சி ஸ்ட்ராங் ஆயிருங்க. அப்ப அத பிரிச்சு எடுத்துட்டாவே முடிஞ்சுதுங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஒருவேள பாருங்க ஒருவேள எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்படியே சமமா இருக்கு. இந்த ஆளுங்கட்சிக்கு இன்னும் ஒரு 10 எம்.எல்.ஏ வேணும்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10 எம்.எல்.ஏ இருந்தா இவரு ஜெயிச்சுருவாரு. இப்ப சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமி எதிர்க்கட்சி தானே இருக்கு. என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் தெரியாது இந்த விஷயம். இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற விஷயம். "ஏப்பா, என்ன இவர் தானே முதலாளி அவரு. எ பினாமி எதிர்க்கட்சிக்கு இந்த ஆளுங்கட்சி தானே முதலாளி. ஃபோன் பண்ணி ஏப்பா ஒரு 5 எம்.எல்.ஏ அனுப்பும்பாரு." இவரு என்ன பண்ணுவாரு, அந்த இருக்கிற ஜெயிச்ச எம்.எல்.ஏ கூப்பிட்டு, "ஏன்பா ஆளுங்கட்சியில கேட்கறாங்க. இந்தா நீ 5 பேர் போங்கன்னு" சொல்லி உள்ளுக்குள்ள பேசிக்குவாங்க. நமக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு, வெளிய வந்து பேட்டி குடுப்பாரு. நம்பிக்கை துரோகிங்க. ஒரு 5 பேர் ஓடி போயிட்டாங்கன்னு. அனுப்பிச்சு விட்டதே இவரா தான் இருப்பாரு. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. இது பல வருஷமா நடக்குது. பல வருடமாக பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சு நடந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு கான்செப்ட். சரி, அப்போ புதுசா ஒருத்தர கட்சி ஆரம்பிச்சு டெவலப் பண்றனால, இவங்களுக்கு ஒருவேளை திடீர்னு அவரு சொல் பேச்ச கேட்காம சொந்தமா அவரு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தானே கேட்கிறீங்க? சும்மாலாம் இல்லைங்க. சரியான ஆள் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. முழு குடுமியும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. சும்மாலாம் எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிச்சிட மாட்டாங்க. நல்லா அனலைஸ் பண்ணி, யார் பேர் ஆரம்பிக்கலாம்?
ஆரம்பிச்சா நம்ம மீறி போயிருவாங்களா? நம்மளையே எட்டி உதைச்சுருவாங்களா? இவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்களா? எல்லாம் யோசிச்சு, ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த பினாமி எதிர்க்கட்சியோடைய உருவாக்குற அந்த ஹெட் இருப்பார் இல்லையா? அவருடைய மொத்த வண்டவாளம், தண்டவாளம் எல்லாம் இவங்க இவங்க கையில வச்சிருப்பாங்க. ஏற்கனவே எல்லாம் அக்ரீமெண்ட் எல்லாம் போட்டு, எல்லாம் பேசி முடிச்சு, அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான விஷயம். புரிஞ்சுக்க இவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. மிஸ் ஆனா முடிச்சுருவாங்க ஆள. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் கரெக்ட்டா பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது ஒரு பெரிய திட்டம். ரகசிய திட்டம். உலகத்தில் பல நாடுகளில், பல ஊர்களில் பல வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு. இது மட்டும் இல்லைங்க. அதாவது ஒரு கட்சி இருக்குன்னா, நீங்க நெனச்சுக்கங்க, ஒரு கட்சி இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சாதாரண உபரி கட்சி இருக்குல்ல, சின்ன சின்ன கட்சி இருக்கு இல்லைங்களா? இதுவரைக்கும் ஜெயிக்காத கட்சிக்கே மாசம் மாசம் எத்தன கோடி டொனேஷன் வரும் தெரியுங்களா? எல்லா நாடுகளிலும் அவங்க ஆளுக ஆஃபீஸ் போட்டு, ஒவ்வொரு நாட்டிலருந்தும், ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கலெக்ஷன் ஆயிட்டே இருக்குங்க. புரிஞ்சுக்கங்க. கட்சி நடத்துறவங்கலாம் சும்மா அவங்க கை காசெல்லாம் போட்டு நடத்துறது இல்லைங்க. ஒரு சாதாரண சின்ன கட்சி, மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு சின்ன கட்சி, இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத கட்சிக்கே கோடிக்கணக்கான ஒவ்வொரு நாட்டிலருந்தும், ஒவ்வொரு மாசமும் கோடிக்கணக்கா மொத்தமா கலெக்ஷன் ஆகுங்க. அதுக்கு தான் அவங்கலாம் இருக்கிறாங்க. முழு நேரமா கலெக்ஷன் பண்றது தான் வேலை. எப்படி கலெக்ஷன் பண்ணுவாங்க? அது ஒரு தனியா டாபிக் தான் வீடியோ போடணும். அங்க கலெக்ஷன் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குங்க. அவங்க ஒரு காலேஜ், ஸ்கூலு, ஒரு இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துக்கும் போவாங்க. எல்லாம் போய் கட்சிக்காரங்க வணக்கங்க. இந்த எலெக்ஷன் நிதி குடுங்க. கேட்பாங்கங்க. அது கலெக்ஷனுக்கு சரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னப்பா கலெக்ஷன் ஆச்சான்னு பார்த்து கலெக்ஷன் நடக்குது. சும்மாலாம் இல்லைங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கட்சி நிதி கலெக்ஷன் ஆயிட்டே இருக்கும். நான் சொல்றது ஒரு சாதாரண மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஒரு சாதாரண இதுவரை ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத கட்சிக்கே கோடிக்கணக்கா பணம் வரும்னா, கொஞ்சம் நஞ்சம் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் ஃபேமஸா இருந்தா நெறைய வருங்க. சாதாரணம் இல்லைங்க. அப்ப பணமும் கலெக்ட் பண்ணிக்கலாம் பொதுமக்கள்ட்ட. எதிரியோட அ நம்ம பிடிக்காத ஓட்டெல்லாம் எதிரிகிட்ட போகாம பார்த்துக்கலாம். மொத்த ஓட்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இவங்களுக்கும் ஓட்டு வரும். பாருங்க மொத்த ஓட்டும் அங்க இருக்கும். அப்ப 2ம் சேரும்போது 2 இவங்க கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த 2 ஓட்டுகளும் தன் கண்ட்ரோல்ல இருக்குன்னாவே அவங்க தானே ஜெயிப்பாங்க அடுத்த முறை. இதாங்க கான்செப்ட். புரிந்து கொள்ளுங்கள். பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற கான்செப்ட்ட புரியாம நீங்க ஓட்டு போட போகாதீங்க. ஆனா வெளிய பார்க்கறக்கு பாருங்க, மீடியால 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிற மாரி காட்டுவாங்க. எல்லாம் நாடகம். நாடகச் சண்டை. இவரு வன்மையா கண்டிப்பாரு, அவரு திட்டுவாரு. இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. மாத்தி மாத்தி திட்டிக்குவாங்க. சும்மா. நீங்க பார்த்தாவே தெரியும். ஒரிஜினலா திட்டுறதுக்கும், அரசியல் திட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எனக்கு புரியும் அந்த வார்த்தைகள்ல. 2 பேரும் இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவர ஒடுக்குற மாரி, ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு பின்பத்த காட்டுவாங்க. உங்களுக்கு காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, பாதிக்கிற மாரி இப்படி ஏதோ நடக்குங்க. நாடகச் சண்டை நடக்கும். நம்பி விடாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொல்ற விஷயம் பெரிய பெரிய தல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்ன தெரியுமா? யாருமே வாய தொறக்க மாட்டாங்கங்க. ஏன்னா இவங்களுக்கு 4 பினாமி கட்சி இருக்கும். அவங்களுக்கு 4 பினாமி கட்சி இருக்கும். அதனால இவங்க அரசியல் நாகரீகம் கருதி, யாருடைய ஒரு பினாமி கட்சியும் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட வாய் தொறக்கவே மாட்டாங்கங்கிறது ரூல்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை. ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படின்னு வச்சுக்கங்களேன். தெளிவா இருப்பாங்கங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. அந்த பினாமி கட்சிகள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, மீடியா சப்போர்ட் பண்ற எல்லாமே பினாமி கட்சி. ஒரே வார்த்தைங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்களேன். ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஆரம்பிங்களேன். எந்த டிவிலயும் காட்ட மாட்டாங்க. எந்த நியூஸ் பேப்பர்லயும் காட்ட மாட்டாங்க. அப்படி காட்டணும்னா கோடிக்கணக்கா, லட்சக்கணக்கா பணம் குடுத்து, இந்த 1 நிமிஷம் காட்டுறதுக்கு நீங்க பணம் தான் குடுத்து கெஞ்சிரணும். போட்டு விட்டுருவாங்க அவ்வளோதாங்க. நல்லா கவனிங்க. எந்தெந்த கட்சிய பத்தி எல்லா டிவிலயும் பேசுறாங்களோ, அது எல்லாமே பினாமி கட்சி. இப்படி இருக்கிற டிவி மீடியா இருக்கு இல்லைங்களா, 2ஆ பிரிஞ்சுருங்க. எப்பவுமே எல்லா ஊர்லயும் 2ஆ பிரிஞ்சுருவாங்க. ஆமாங்க. 100 டிவி இருக்குங்க. 50, 50. ஒரு 30 நியூஸ் பேப்பர் இருக்கும். 15, 15. ஒரு 50 கட்சி இருக்கும். இதுல பிரிஞ்சிருப்பாங்கங்க. 2 பேரும் 2 பேரும் புரிஞ்சு 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிரிஞ்சுகிட்டு மாத்தி மாத்தி திட்டிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். ம். கன்ஃப்யூஷன்லாம் பட வேண்டாம். ரொம்ப சிம்பிள். சேட்டலைட் டிவியில சேட்டலைட் டிவியில நியூஸ் சேனல்ல
இந்த கட்சியைச் சேர்ந்த அப்படின்னு ஒரு கட்சியோட பேர சொல்லி அவங்க அந்த குறிப்பிட்ட நபர பேர் சொல்லிட்டாவே பினாமி கட்சிங்க. புரிஞ்சுங்களா? சாதாரணமா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் டிவி நியூஸ்ல, பேப்பர் நியூஸ்ல போடவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த மாரி நெறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்கங்க. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னே உங்களுக்கு ஏன் தெரியலன்னா, அது எதையுமே நியூஸா வரவே இல்ல. எனவே டிவி சேனல்ல, நியூஸ் சேனல்ல அது நீங்க கூட சொல்லலாம். அந்த நியூஸ் சேனல் வந்து தப்பா தானங்க சொல்லிட்டு இருக்குன்னு. புரிஞ்சுக்கங்க. தப்பா சொல்றதே ஒரு விளம்பரங்க. ஆமாங்க. புரிஞ்சுக்கங்க. மீடியால ஒரு கட்சிய பத்தி எல்லா மீடியாவிலயும் பேசுறாங்கன்னாவே, அது எல்லாமே பினாமி கட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். ஒரு கான்செப்ட் புரியும். பினாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியாமல் எலக்ஷன்ல ஓட்டு போடாதீங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா, உங்களை விட ஒரு முட்டாள் கிடையாது. தப்பா நெனச்சுக்காதீங்க இந்த வார்த்தைய சொல்றதுக்கு. நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு நீங்க வந்து என்ன யோசிச்சுமோ யோசிச்சு பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா, இது புரியாம போய் ஓட்டு போட்டுட்டு, முட்டாளாகாதீர்கள் அப்படின்னு சொல்றேங்க. அப்போ எதிர்க்கட்சி இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணும்? பினாமி எதிர்க்கட்சி ஓப்பன் பண்ணும். என்ன தெரியுமா? இந்த ஆளுங்கட்சிய புடிக்காதவங்கலாம் போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் போட்டு குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா, அங்க போட்டு குடுக்க அவரு என்ன பண்ணுவாரு தலைவரு, அந்த பினாமி எதிர்க்கட்சி தலைவர் டெய்லி சொல்லிட்டே இருப்பாரு. இவன் வந்தான், இவன் போட்டு குடுத்தான்னு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டே இருப்பாருங்க. இப்ப கட்டங்கட்டி உஸ்ஸு, கட்டங்கட்டி இஸ்ஸு. இது பல வருடமா நடந்துட்டு இருக்குதுங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஒருத்தரை திட்டுறார் அப்படிங்கிறக்காக எதிரியெல்லாம் கிடையாது. பல இடங்களில் சொந்தமாக பினாமி கட்சி ஆரம்பிப்பார்கள். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா? மில்லு. கோயம்புத்தூர் மில்லுல எல்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணங்க. இது ஒரு கான்செப்ட்ங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. ஒரு மில் ஓனர். என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தர அந்த மில்லுல வேலைக்கு சேர்த்தி, ஒரு பிரச்சனையப்ப அவரு சத்தம் போட வச்சு, அவர வந்து யூனியன் தலைவரா வச்சுக்குவாரு. புரிஞ்சுங்களா? அப்ப எல்லா மில்லுலயும், எல்லா இண்டஸ்ட்ரிலயும் அந்த முதலாளி எதிர்க்கிறக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரே இவங்க ஆளு தாங்க. வேணும்னே சண்டை போடுற மாரி காட்டுவாங்க. அவருக்கு பவர் குடுத்து "நீ திட்டு" அப்படிம்பாரு. இப்படி மாத்தி மாத்தி பொதுமக்கள் அங்க வேலை செய்ற எல்லா லேபரையும் முட்டாளாக்குறது யாரு தெரியுங்களா? இந்த யூனியனுடைய தலைவர். யூனியன் தலைவரும், முதலாளியும் அன்கோ போட்டு வச்சிருப்பாங்கங்க. அதுக்கு பேரு தான் பினாமி எதிர்க்கட்சின்னு பேரு. இப்படி பல இடங்கள்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது போராட்டம் பண்றது. ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்றது. அதாவது ஒரு தப்பான விஷயத்த செய்யற ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த தப்பான விஷயத்துக்கு எதிரா போராட்டம் பண்றதுக்கு ஒரு ஆள ஃபிக்ஸ் பண்ணிருவான். அவன புரமோட் பண்ணி விட்டுருவான். அப்ப என்ன ஆகும் எல்லாருமே அவன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், வேற யாரையும் டெவலப் பண்ணாம கரெக்ட்டா மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இது ஒரு கான்செப்ட்ங்க இது. தப்பான ப்ராஜெக்ட் பண்ற எல்லாருமே, அவங்கள எதிர்த்து போராடுற அந்த தலைவன இவங்களே செலக்ட் பண்ணி முதல்லயே போராட வச்சுருவாங்க. கட்சி, எதிர்க்கட்சி உருவாக்கும். மில்லு, இண்டஸ்ட்ரி எல்லாம் யூனியன் தலைவர சொந்த தலைவரா வச்சிருப்பாங்க. பினாமில வச்சிருப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுகிட்டு, இனிமேல் வாழ்க்கையில் முட்டாளாகாமல் இருங்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். பினாமி எதிர்க்கட்சி என்ற கான்செப்ட் புரியாமல் எலக்ஷன்ல ஓட்டு போடாதீர்கள். உங்களுக்கு யார புடிச்சிருக்கோ, இது போடுங்க. வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த கான்செப்ட் புரியாம கொண்டு போய் போடாதீங்க என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.